பாட்ஷா என்ற திரைப்படத்தில் ரஜினியின் ரிம்லெஸ் கண்ணாடி இடம்பெற காரணமான அந்த சுவாரஸ்ய சம்பவம் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா பகிர்ந்த சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாம். வாங்க பதிவிற்குள் போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 50வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் இதுவரை யாரும் முன்னெடுத்திடாத புதிய உலக சாதனை முயற்சி ஒன்றில் ரஜினியின் மாஸ் ஆக்ஷன் படங்களில் முதல் இடத்தில் இருக்கும் பாட்ஷா படத்தில் ரஜினி அணிந்திருக்கும் கண்ணாடி படத்தில் இடம்பெற காரணமான சுவாரஸ்ய சம்பவத்தை அந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே பகிர்ந்துள்ளார். பாட்ஷா திரைப்படத்தில் ரஜினியின் ஸ்டைலை பற்றி சொல்லவே தேவையில்லை. நடை, உடை உள்ளிட்ட அனைத்திலும் தனது ஸ்டைலிஷ் நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதிலும் பாட்ஷா டான் கதாபாத்திரத்தில் ரிம் இல்லாமல் ரஜினி அணிந்திருந்த கண்ணாடி பலரின் கவனத்தை பெற்று அப்போதைய பெருமளவில் பேசும் பொருளானது. அந்த கண்ணாடியை ஸ்டைலாக போட்டுக்கொண்டு கோட்டின் 2 பக்கத்தையும் கைகளை வைத்து விலக்கி கொண்டு ரஜினி ஸ்டைலாக நடந்து வரும் காட்சி இன்றும் ரஜினி ரசிகர்களை தலைவா என்று அலறவிடும் காட்சி. பாட்ஷா படத்தின் கவனம் பெற்ற அந்த கண்ணாடி குறித்து பலரும் அறியாத சுவாரஸ்ய தகவல் ஒன்றை அந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா பகிர்ந்துள்ளார். அதாவது இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா கூறுகையில், பாட்ஷா பட ஷூட்டிங்கில் அவர் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருப்பார் தெரியுமா? ஒரு நாள் செட்டுக்குள் சென்றபோது என்னை அவர் கவனிக்க கூட இல்லை, ஹலோ கூட சொல்லவில்லை. மிகுந்த ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஷர்ட் கொடு என்றார். ஷர்ட் கொடுக்கப்பட்டு அதை அணிந்து கொண்டார். பின்னர் கோட் கொடு என்று சொன்னார். கோட் கொடுக்கப்பட்டு அதையும் அணிந்து கொண்டார். அதன் பின்னர் ஸ்கார்ப் ஒன்னு கொண்டு வாங்க என்று கூற ஸ்கார்ப் ஒன்னு கொண்டு வரப்பட்டு அதனை கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டார். அதன் பின் காஸ்டியூமை பார்த்து மீண்டும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த ரஜினிகாந்த் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது என்று கூறினார். மீண்டும் யோசித்துவிட்டு ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங்கா இருக்கு என்று கூறிக்கொண்டிருந்தார். அப்போது அருகில் இருந்தவர் சைலண்டாக வந்து, இந்த கண்ணாடியில் ரிம் இல்லை, இதை பர்மா பஜாரில் எங்கோ பார்த்து வாங்கினேன், இதை பாருங்க என்று ரஜினியிடம் கொடுத்தார். ரிம் இல்லாத அந்த கண்ணாடியை பார்த்த ரஜினிகாந்த் அவ்வளவுதானா என்று கூறிவிட்டு போட்டு பார்த்தார். 3 முறை தனது ஸ்டைலில் அந்த கண்ணாடியை போட்டு கழற்றினார். ரஜினிகாந்துக்கு அந்த கண்ணாடி பிடித்து போய்விட்டது. உடனேயே அந்த கண்ணாடியை ஸ்டைலாக ஒற்றை கையில் போட்டுவிட்டு 2 பக்கம் கோட்டையும் விலக்கி கொண்டு அவரது ஸ்டைலில் நடந்தார். அந்த இடத்தில் பாட்ஷா உருவாவதை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு ஸ்டைலாக நடந்து அங்கிருந்து திரும்பி அப்போதுதான் என்னை பார்த்து கண்களால் எப்படி என்று கேட்க நான் ஓகே என்று கூறினேன். அந்த இடத்தில்தான் பாட்ஷா உருவானார். இப்படித்தான் அந்த ஐகானிக் கண்ணாடி பாட்ஷாவின் அடையாளமாகவே மாறியது என்று அந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.